அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை சில அரசியல் கட்சி தலைவர்களினுடைய விமர்சனங்களே தீர்மானித்திருக்கிறது. முதல்ல அதை பார்த்துட்டு தலைப்பிற்குள் செல்லலாம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று குரல் கொடுப்பதை நான் வரவேற்கிறேன். அனைவரும் ஒன்றாக இணைந்து அனைத்து கட்சிகளும் கட்சி மாச்சரியங்கள், கட்சி கசப்புகள் எல்லாம் மறந்துவிட்டு ஒரே குரலாக எழுவோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னால் அதை முழு மனதோடு வரவேற்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தினந்தோறும் ஆள் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டு அதை ஒன்றை 10 ஆக்கி 100 ஆக்கி 1000 ஆக்கி பொய்யாக்கி இந்த கட்சிகள் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கின்றன, எங்களிடம் சேர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எந்த அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய யோகியதையும் அடிப்படை தகுதியும் இருக்கிறது. இந்த கருத்துக்களில் இருந்து தான் நம்ம பயணப்பட வேண்டி இருக்கிறது. வரும் 25ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். காவிரி பிரச்சனை தொடர்பாக, இது தொடர்பாக பல கட்சிகள் அந்த அழைப்பை புறக்கணித்திருக்கிறார்கள், நிராகரித்திருக்கிறார்கள். அதுல திரு வைகோ அவர்களினுடைய கருத்தை தான், கடும் விமர்சனம், அதிருப்தியை தான் நீங்க பார்த்தீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையில் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒற்றுமையை வெளிப்படுத்துமா அல்லது வேற்றுமையை பறைசாற்றப் போகிறதா? இதுல விவசாயிகளினுடைய நலன் முக்கியமாக இருக்கிறதா அல்லது கட்சிகளினுடைய நலன் தான் பிரதானமாக இருக்கிறதா அப்படின்னு பல தளங்களில் பயணிக்கலாம். கேள்வி நேரத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் உங்களை கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். வருகிற 25ஆம் தேதி கூட்ட இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்ட இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கூட்டம், அது தொடர்பாக தான் நம்ம பேச இருக்கிறோம். பல கட்சிகள் நிராகரிப்பும் வரவேற்பு ஆதரவையும் நல்கியிருக்கிறார்கள். அது தொடர்பாக நம்ம பேசலாம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு சரவணன் அவர்கள் வணக்கம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கிலிருந்து திரு ஷேக் தாவூத் அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் வணக்கம். வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு செங்குட்டுவன் அவர்கள். நால்வருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் சங்கத்திலிருந்து நம்மோடு ஐயா கண்ணு அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்றுவிட்டு இந்த விவாதத்திற்குள்ள செல்லலாம். திரு செங்குட்டுவன், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியதிலிருந்து அவர் சொல்றார், இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பில் அவர் சொல்வது தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும். இது திமுக தலைமையில் நடக்கிற கூட்டம் இல்லை, திமுகவினுடைய கூட்டம் அல்ல. அவர் ரொம்ப பிரதானமாக சொல்வது அரசியல் வேறு, கட்சி வேறு, எல்லோரும் வாருங்கள்னு ஒரு அழைப்பு. ஆனால் அந்த அழைப்பை ஏன் நிராகரிக்கிறீங்க? அது இந்த அழைப்பு ஆரோக்கியமானது. ஆனால் அது அவங்களுடைய செயல்பாட்டு நிலைமை என்னன்னா, 2007 இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வெளியே வந்தது. அந்த காலத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் அவர் ஆட்சி தான் நடந்தது. அந்த நடுவர்மன்ற தீர்ப்பை கெசட்டில் வெளியிடுறது கூட எத்தகைய முயற்சி எடுக்காம பேசுவோம். இருங்க திரு செங்குட்டுவன், அது 2வது சுற்றுல நம்ம விலாவரியா பேச போறோம். ஆனா என் கேள்வி, முதல் கேள்வியே திரு வைகோ அவர்களினுடைய பேச்சை நம்மளே பார்த்தோம். கட்சிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு எப்படி இதை அழைப்பதற்கான தகுதின்னா, இருங்களேன் சார், இருங்க அந்த இடம் தான் நான் திரும்ப கேட்கிறேன். அரசியல் வேறு, கட்சி வேறு. இந்த விஷயத்தை நீங்க குழப்பிக்கிட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம், அந்த விஷயத்தை ஏற்கனவே அண்ணா பிறந்தநாள் மாநாட்டன்று வைகோ தெளிவாக பேசினார். ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் அவர்களும் கலைஞர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒருமித்த குரலோடு டெல்லிக்கு சென்றால் டெல்லி அதிரும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். ஆனால் அப்படி வலியுறுத்தி அந்த அளவுக்கு நம்ம பேசி அந்த அளவுக்கு நாங்களே அந்த முத்தாய்ப்பாக சொல்லும்போது அதற்கு அடிப்படையை பின்பற்றி இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர்கள் சுயநலமா ஒரு பக்கம் ஒரு முயற்சி எடுக்கிறது, இன்னொரு பக்கம் பொதுநலன்ற மாதிரி சொல்றது அர்த்தமற்றது. சுயநலம் என்பது என்ன? கட்சியில ஒவ்வொருத்தரையும் போட்டு எடுத்துக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை எல்லா கட்சியிலும் இருங்க திரு செங்குட்டுவன். இப்போ அரசியல் கட்சிகள் பல கட்சிகள் இருக்கும், தேர்தலில் கடுமையாக விமர்சிச்சுப்பாங்க. ஆட்கள் இங்கிருந்து அங்கு வருவாங்க. திமுகவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் தான் மதிமுகவுக்கு வந்தாங்க, மதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு போகலாம். இதெல்லாம் கட்சி செயல்பாடு. ஆனா அரசியல் செயல் அனைத்து கட்சி கூட்டன்றதுக்கு பொருள் என்னங்க? எல்லாரும் ஒரே கருத்து, எல்லாரும் சமரச சன்மார்க்கமா இருந்து நம்ம கூடுற கூட்டமா இது? அதுதான் என் கேள்வி. அந்த கேள்வி நாங்கள் ஏற்கனவே தெளிவு சொல்லியிருக்கோம்.
அது இப்பயும் நாங்கள் வலியுறுத்தோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பிரச்சனைகளை இப்போ அண்மையில், அதாவது ஏற்கனவே நடந்த விஷயம், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருப்பி அந்த சம்பவம் நடந்திருக்குது. சரி, அதனுடைய தொடர்பு தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்குது. சரி. திரு சரவணன் அவர்கள், ரொம்ப குறிப்பாக ஒருபுறம் கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையை நீங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இந்த அறிவிப்பை கூட அவர் பேசுவது, பல கட்சிகளில் இருந்து தொண்டர்கள் வராங்க, எங்க கட்சிகளை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் கிடையாது, ஆளுங்கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எங்களை தான் நம்புறாங்க அப்படின்னு ஒரே மேடையில் பேசிட்டு எல்லாருமே வாங்க ஒத்துமையா பேசலான்றது இது 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 காவிரி பிரச்சனையில் ஆதாயம் தேடுற வேலை இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நாம் நம்முடைய மதிமுகவின் தலைவர் திரு வைகோ சொல்வது, அவர் முதலிலிருந்தே அனைத்து தளங்களிலுமே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவர் அரசியலை ஆரோக்கியமாக பார்க்கவில்லை. ஒரு குரோத மனப்பான்மை, திமுகன்னு வரும்போது ஒரு குரோத மனப்பான்மையோடு இருக்கிறார். அதனால் அவருடைய கருத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த காவிரி பிரச்சனை ஆரம்பித்த இந்த செப்டம்பர் இதிலிருந்து தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள், எப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்ட வேண்டும் என்ற அந்த கள நிலவரத்திற்கு ஏன் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதை ஒரு சின்ன குரோனாலஜி மட்டும் நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு 16ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க, தளபதி என்ன சொல்கிறாரு, அதிமுக தவிர திமுகவின் கருத்தை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் திமுகவின் கருத்தை கேட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்கல, விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட முதல்வரை சந்திக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தளபதியோட இது. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே கலவரங்கள் நடக்குது. கலவரங்கள் நடக்கும்பொழுது திருப்பி தளபதி மு.க.ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்வர் சரியான அழுத்தத்தை கொடுத்திருந்தார் என்றால் இதை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்காங்க. இல்ல ஒரே நிமிஷம், இல்ல ஏன் இது இல்ல ஒரே நிமிஷம், அடுத்து திருப்பி குற்றச்சாட்டு வைகோ ஒரே நிமிஷம், இல்ல இதை நான் சொல்லிடணும், இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த குரோனாலஜியை சொன்னா, அதாவது இப்போ நம்ம அனைத்து கட்சி கூட்டன்றதை மட்டும் தான் பார்க்குறோம். இதற்கு பின்னால் இந்த 1.5 மாத காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டால் தான் எப்படி தளபதி அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க அதெல்லாம் போறாங்க. கேள்வி இல்ல, இருங்க, ஒரே ஒரு விஷயம், இதை ஏன் மதிமுக மட்டும் புறக்கணிக்கல, பல கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி புறக்கணிக்கிறார்கள். இடதுசாரிகள் சொல்வது, தொல் திருமாவளவன் சந்தேகப்படுவது, இத வச்சிட்டு நீங்க ஒரு அரசியல் ஆதாயம் தேட கண்டிப்பாக இல்லை. அதுதான் எப்படி உங்களை நம்பி வருவாங்க. அதுதான் ஏனென்றால் அதாவது இந்த காவிரி பிரச்சனை ஆரம்பித்த உடனே நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னா அது அரசியல். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கட்டமாக இதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நாங்க கூட்ட சொல்லல, அம்மையார் செல்வி ஜெயலலிதா உடல்நல குறைவுக்கு முன்னால் அப்போ சொல்றோம் நீங்க கூட்டுங்கன்னு சொல்லி வேடிக்கை குரல் கொடுக்கிறோம், அவங்க செய்யல. அதற்கு அப்புறம் மீண்டும் 27ஆம் தேதி திருப்பி அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது, அந்த நடுவர் மன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், பேச்சுவார்த்தை இதற்கு ஒரு நல்ல முடிவு தரும்னு சொல்றாங்க, நடக்கல. திருப்பி 29ஆம் தேதி திருப்பி என்ன சொல்றாங்க தளபதி அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், இந்த பேச்சுவார்த்தை உச்சநீதிமன்றம் பேச்சுவார்த்தையை சொல்லியிருக்கு, அந்த பேச்சுவார்த்தை கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்கத்தக்கது. அப்ப நீங்க அந்த சமயத்துல அதெல்லாம் சரிங்க, சரி, அதுதான். ஆனா நீங்க இல்ல செயல்பாடுகள்ல இல்ல, ஆனா இன்னொரு செயல்பாடு என்பது கட்சிக்கு ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அது எப்படி அவங்க ஒத்துக்கிட்டு வருவாங்க? இல்ல ஒரே நிமிஷம், அந்த இடத்தில் எப்படி உங்கள் தலைமையில நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது அரசியல் என்பது வேறு. அரசியல் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்துக்கள் நிறைய இருக்கும். நாங்கள் அழைக்கிறோம், வருவதும் வராததும் அவர்களுடைய விருப்பம். ஆனால் இந்த கூட்டத்தை, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை யார் நடத்தி இருக்க வேண்டும்? அதிமுக நடத்தி இருக்க வேண்டும். கடந்த ஒன்றரை வருட காலமாக, நாங்கள் 1.5 மாத காலமாக இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் கூப்பிடவில்லை. சின்ன பதிவு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் கட்டாயம் பதிவு செஞ்சேன். செங்குட்டுவன் இருங்களேன், நியாயமாக பார்த்தா ஆளுங்கட்சியிட்ட ஒரு கோரிக்கை வைக்கப்படுது, நீங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வைத்தவர்கள் தான். தொல் திருமாவளவன் வைக்கிறார், ஆளுங்கட்சி மௌனமாக இருக்கிறப்ப அடுத்து இந்த இடத்துக்கு யாருன்னா பிரதான எதிர்கட்சி தானே அதை கூட்ட முடியும். நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது அப்படி இல்லைன்னா சரி, நான் இப்படி வரேன், யாரு கூப்பிட்டா நீங்க போவீங்க, இப்படி வந்துருங்க. ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன், நாங்க ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் இந்த காவிரி பிரச்சனை மேகதாது ராசிமணல் அணை கட்டும் போது 120 விவசாய சங்கத்தில் கூட்டி வச்சு காவிரியில் எல்லாத்தையும் பேசினார். 12 நாள் சுற்றுப்பயணம் நடத்தினார். மீத்தேன் விவகாரத்தை எதிர்ப்பு தெரிவித்தார். அன்றைக்கு மீத்தேனுக்கு கையெழுத்து போட்ட ஸ்டாலின் தான். அதுல ஒன்றும் மாறுபட்டு புரிஞ்சுக்கலாமா? இப்படி முதல் கட்டம், நாங்க திமுக என்கிற ஒரு கட்சி இந்த காவிரி தொடர்பாக
இயற்கை வளங்கள் தொடர்பாக எந்த கூட்டத்தை கூட்டினாலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், அதுக்கு அவங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை, அப்படி எடுத்துக்கலாமா? இப்ப இன்னைக்கு அந்த தார்மீக உரிமை இல்ல. காரணம் என்ன? அதனால அவங்க கூப்பிட்டா வர மாட்டீங்க. அப்படி இல்ல, அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி சார் அது? இல்ல, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்லிடுறேன். அதாவது சுருக்கமா விரைவா ஒரே மற்ற பத்திரிகையில் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, பிஜேபியிலேருந்து வராங்கன்னு சொல்லி போட்டாங்க. அவங்க முரசொலியில் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த தார்மீக நெறி தெரிகிற போது இந்த அறிவிப்பு கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி இதை இன்னைக்கு இந்த மாதிரி இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லி இதை நிறுத்திட்டு இப்போ 1 மாசம் கழிச்சு 1.5 மாசம் கழிச்சா இந்த வேலையை செஞ்சிருந்தா திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட காங்கிரஸ் ஆதரவை தெரிவித்திருக்கிறது. கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா பல மிக முக்கியமான கட்சிகள்லாம் புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க. என்ன எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க? பல முக்கியமான கட்சிகள் என்பது மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அமைப்பு. பாஜக கட்சி, ஒரு நிமிஷம், பாஜக தான் இப்ப எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் எல்லா கட்சிகளும் பாஜக மீது தான் அம்பை தொடுக்கின்றனர். அதிமுக அவர்கள் வர வாய்ப்பில்லை, அதையும் சொல்லிட்டு வர்றேன். அதிமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆளுங்கட்சியை தான் நீங்கள் விவசாயிகளோடு பேசுங்கள், எல்லா சர்வ கட்சியை அழைத்து செல்லுங்கள்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது சொன்ன ஒரு விஷயம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், விவசாயிகள் அமைப்பு ஒன்று சேர்ந்து அதிமுக செய்யாதை திமுகவாவது செய்யுங்கள் என்று ஒரு கேட்டது மட்டுமல்ல, திமுக கூட்டிய கூட்டத்திற்கும் விவசாயிகள் சென்றார்கள், பெரும்பாலான விவசாயிகள். இப்போ அதை தாண்டி இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல்னா, இன்றைக்கு பாஜக அரசு, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டே சொல்லிடுறேன். காங்கிரஸ் அரசு இருக்கும் பொழுது 2013 இதே சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தையை சொன்னது, இதை அரசிதழில் பதிவு செய்யுங்கன்னு சொன்னது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை கேட்ட காங்கிரஸ் அரசு, இல்லை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கே போய் நாங்கள் ஒப்புதல் வாங்கி சொல்லி முடிச்சிடறேன். மக்களுக்கு புரியறதுக்காக தான் அங்கே வர்றேன். என் கேள்வி அதுதான், இதை புறக்கணித்ததை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பாஜக கேட்டதனால சொல்ல வர்றேன். பாஜக தான் இல்ல, நம்ம அது வருவோம், நம்ம புறக்கணிப்புக்கு வாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. கேட்டீங்க இல்லையா? நீங்க கேட்கல, நீங்க காங்கிரஸ் மற்ற தோழமை கட்சி திமுக தான் நாளைக்கு கூட்ட போறீங்க, மற்ற கட்சிகள்லாம் வரல, அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் என்ன சொல்ல வர்றேன், யாரும் வரவில்லை என்பதற்காக வேண்டி முடிந்த வரை அவர்களை வரவழைப்பதற்கு முயற்சி தான் எடுக்க முடியும். அதையும் தாண்டி யாரும் அவர்களை போய் இழுத்து வர முடியாது. இது ஜீவாதார பிரச்சனை இல்ல. இது விவசாய நலன் அடிப்படையில் எடுக்கப்பட்டதா இல்ல கட்சி நலன் சார்ந்து எடுத்ததா? நீங்க கேட்கிற கேள்வி எப்ப நியாயமா இருந்திருக்கும்னா, சில மாதங்களுக்கு முன்பாக திமுக தன்னிச்சையாக இதை செய்திருந்தாலோ, மற்ற அதனுடைய கூட்டணி கட்சிகள் இதை செய்திருந்தாலோ, விவசாயிகள் செய்திருந்தாலோ இது சரியாக இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு அப்படி அல்ல. காலம் தாழ்ந்து தாழ்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா இதை தமிழ் கட்சிகளுக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி மட்டுமல்ல, மக்கள் நல கூட்டணி தலைவர்களை போய் பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர்களும் மற்றவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து இப்படி இதை நீர் விஷயத்தை நீர்த்து போக செய்வதற்கு காவிரி நீரை நீர்த்து போக செய்யக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல கேள்வி. நீர் விஷயத்தில் நீர்த்து போகக்கூடிய அற்புதமான வரி. ஆனால் இந்த 17-18 தொடர் ரயில் நிலைய போராட்டம் நடந்தது இல்லைங்க, அதுல காங்கிரசினுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? யார் உங்களுடைய போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சது? ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். 15ஆம் தேதி மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நாங்கள் திருச்சியில செய்தோம். 17-18 சொல்ல வரேன். 17-18 ஏற்கனவே அவர் ஒரே ஒரு நிமிஷம், தலைவர் மட்டும்தான் தலைநகரிலோ தமிழ்நாட்டில் இல்லை. அவர் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அவர் டெல்லியில் இருந்தார். எங்களுக்கு உத்தரவு போட்டார். பல இடங்களிலே எங்களுடைய தலைவர்கள் திமுக, ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நாங்க கூட்டணி கட்சியுடைய தலைமை கட்சியாக இருப்பது திமுக. நாங்க தனியா போய் செய்ய முடியாது. ஒரு தமாக செய்யற மாதிரியோ. திரு ஹிதாயத்துல்லா, ஒரு முக்கியமான பத்திரிகை தலையங்கத்தில் தீட்டுகிறது, போராட்டத்தில் என்ன பத்திரிகை சொல்லுங்க. இருங்க, இதை நீங்க மறுக்க மாட்டீங்க. ஹிந்து நாளிதழ் எழுதுது, தமிழ் ஹிந்து நாளிதழ். நீங்க இப்ப இனி மறுக்க மாட்டீங்க. போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்துவிட்டு பட்டும் படாமல் நடந்து கொண்ட காங்கிரசின் செயல்பாடு ஏற்கத்தக்கது அல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பலரும் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. காங்கிரஸ் பெருவாரியாக கலந்துக்கல. ஒரே ஒரு விஷயம், இதுதான் உண்மை. எல்லா ஊர்களிலும் திமுக தலைமையில் காங்கிரஸ் கலந்து கொண்டது என்பது மட்டும்
உண்மையல்ல. அடுத்த உண்மையை சொல்லிடுறேன். தஞ்சாவூரில் நடந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டத்திலும் காங்கிரஸ் போய் கலந்து கொண்டது. இதுல என்னன்னா எதுக்கு சொல்ல இருங்க திரு ஹிதாயத்துல்லா, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் கலந்துருக்கீங்க. இருக்கலாம். முக்கியமான தலைவர்கள்லாம் கலந்துக்கல. இதுதான் காங்கிரஸ் கலந்து கொண்ட விதம்னா மக்கள் ரொம்ப குறைத்து மதிப்பிட்டுருவாங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா உங்களை குறைத்து மதிப்பிட்டுருவாங்க. இந்த எண்ணிக்கை குறைவானது நன்றாக தெரியும். 16, 17, 18 3 தேதிகளிலும் எங்களுடைய தலைவர் இருந்தா கலந்துக்கிட்டாதான் அது பெருசா வரும். எங்களை போன்றவர் கலந்து கொண்டா வராது. பல முக்கிய முன்னணி தலைவர்கள் யாராரு கலந்துக்கிட்டாங்க? மாவட்ட தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். முக்கிய தலைவர்கள் எஸ் இது என்ன முக்கிய முன்னணி தலைவர்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க பத்திரிகை நான் ஐயா கண்ணே அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கு தெரியும். அவரே என்ன கட்டாயம் அதுகே திருச்சியில் உண்ணாவிரத்தில் கலந்து கொண்டவர். திரு ஹிதாயத்துல்லாவை நான் கேள்வி கேட்கல, காங்கிரஸ் கட்சியை கேள்வி கேட்கிறேன். நம்ம பேசுவோம். ஷேக் தாவூத் அவர்களிடம் ஆளும் கட்சி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க செய்யணும். திரு ஓபிஎஸ் அவர்களை இல்ல ஆளுங்கட்சி கிட்ட சொல்றாங்க, நீங்க ஆதரவு நிலைப்பாடுன்றதுனால உங்கள்ட்ட தான் கேட்க முடியும். இல்ல ஆளுங்கட்சி நீங்க ஆரம்பிச்சீங்களா, அதனால எதிர்கட்சி தான் போய் கோரிக்கை. இல்ல ஆளுங்கட்சியிடம் எதிர்கட்சி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களே நேரடியாக சந்தித்து அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் பொறுத்து இருக்கிறாங்க, வேற வழி இல்லை. அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் திமுக. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது திமுக கூட்டம் இல்லைன்னு சொல்றாங்க, எங்க தலைமைன்னு கூட சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்திற்கான அழைப்பை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இந்த போராட்டம் என்பது 100 ஆண்டு கடந்த போராட்டம். காவிரி போராட்டம் நேத்திக்கு இன்னைக்கு வந்ததில்லை. பல கட்ட பேச்சுவார்த்தை, பல அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை, எல்லாரும் போராட்டம் பண்ணி எல்லாரும் கூட்டங்கள் கூட்டி கர்நாடகாவில் அதை போராட்டம், தமிழ்நாட்டில் போராட்டம்னு போராட்டம் இல்லாத நாளே இல்லை காவேரிக்கு. எந்த கட்சியும் போராடாத கட்சியும் இல்லை. விவசாயிகள் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக எல்லாரும் போராடியாச்சு. அதெல்லாம் முடிஞ்சு நீதிமன்றத்துக்கு போய் நீதி பெற்று அதன் மூலமாக ஆளுங்கட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சரியாக செயல்பட்டு நீதி பெற்றுன்றது வரைக்கும் அவங்க ஒத்துக்கறாங்க. இல்ல அப்ப அந்த நேரத்துல அதுக்குள்ளான வேலைகள் நடந்துட்டு தானே இருக்கு. அது தொடர்ச்சியா இருங்க சார், சுப்ரீம் கோர்ட்ல வேலை நடந்துட்டு இருக்கு. திரு ஷேக் தாவூத் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப இப்ப இது தேவையா? ஏன் தேவை இல்லன்றீங்க? எதுக்கு இத கூட்டி இப்ப நீங்க எல்லாம் பேசி என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பண்ண போறீங்க? திரும்ப ஜனநாயகத்துக்கு எதிரானது. திரு ஷேக் தாவூத் அவர்களிடம் இப்படி வைப்போமே, இன்றைக்கு திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப இப்படி ஒரு நிலைப்பாடு, நாளை ஒரு பெரிய யுகம் கடந்தே கூட இனி ஆளும் கட்சி கூட்டமே தேவையில்லைன்னு அறிவிச்சிடலாமா தமிழ்நாட்டுல? நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க பாருங்க, நான் சொல்வது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம். ஏங்க 100 ஆண்டு காலம் போராடி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அதுதான் இனி எந்த செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லங்க இன்னொன்னு அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப எடுத்தீங்களா? இன்னொன்னு நீங்க இந்த நிலைப்பாட பாருங்க. இவர் போய் அங்க கோரிக்கை வச்சிருக்காரு. அதற்கு வந்து ஆளுங்கட்சியிடம் இருந்து இன்னும் நாங்க செய்வோம் செய்ய மாட்டாங்கிற பதில் இல்லாத நேரத்துல நீங்க என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கறத முடிவெடுப்பாங்க, முடிவெடுத்து தெரிவிப்பாங்க. அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். கண்டிப்பாக. வேற என்ன செய்யணும்? அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். கண்டிப்பாக ஆளுங்கட்சியினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் அம்மா அவர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது வரை தெரியற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரே வரி. நீங்களும் சகோதரர் ஷேக் தாவூத் அவர்களும் சொன்ன ஒரு விஷயத்தை நான் மாறுபடுறேன். எந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு இருந்தாலும் இந்த நீதியை பெற்று இருக்கும். நீதி வந்து அதிமுகவுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்கிறதாவோ திமுக அல்ல. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த நீதி கிடைத்திருக்கும். வழக்கு போடுவது ஒரு சட்ட போராட்டத்தை எடுக்கிறாங்க. அப்ப திமுகவினுடைய நிலைப்பாடு பேச்சுவார்த்தையை சொன்னாங்க. சட்ட போராட்டத்தை எடுத்ததுக்கான கிரெடிட்ட கூட நான் தர மாட்டேன்னு இத்தனை ஆண்டு இருந்த காங்கிரஸ் ரொம்ப தவறு. சட்ட போராட்டத்துக்கான கிரெடிட்ட தரலன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, யாரு வந்தாலும் அதுதான் இருக்குன்றது கருத்து தவறு. ஒரு விஷயம் கேக்குறீங்களா? ஆட்சியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போய் நீதிமன்றம் நிக்கல. ஆட்சியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர்கள் போவாங்க. இந்த வேலையை ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். எல்லா காலத்திலும் செஞ்சிருக்காங்க. ஏன் செய்யல? இருங்க சார், இருங்க ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கேள்வி. இது தேவையோ அதை அந்த அரசு செய்யும். அததான் இந்த அரசு செஞ்சிட்டு இருங்க. இத முழுமையாக அந்த ஒரு கட்சி கேள்வி ஒரே ஒரு. என் கேள்வி ஒரே ஒரு. இப்போ மத்திய வழக்கறிஞர் தான் அங்க வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுன்னு சொல்றாருல்ல. ஏன் காங்கிரஸ் கட்சி மத்திய வழக்கறிஞரை சொல்லாம பாஜகவையும் மோடியும் சொல்லுது? நல்ல கேள்வி. வழக்கறிஞர் தான் மக்களுக்கு இந்த தெளிவுபடுத்துறேன். இந்த வார்த்தையை
இதே உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் மேலாண்மை வாரியம் அமையுங்கள் என்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்லி இருந்தால் வெளியிட்ட மாதிரி நாங்க செஞ்சிருப்போம். அன்னைக்கே முடியல. நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நான் கேட்கிறேன், 2013லயோ 2014லயோ உச்சநீதிமன்றம் காங்கிரஸை பார்த்து மேலாண்மை வாரியம் அமையுங்கள் என்று சொன்னார். தமிழக அரசினுடைய செயல்பாட்டுக்கு நாங்க வழக்கறிஞருக்கு தான் பாராட்டு கொடுப்போம். வழக்கறிஞர் அரசு எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு செய்ய வேண்டிய அரசின் கடமை வெளியிடல. நம்ம வருவோம். நான் அடுத்த சுற்றுல இந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன். திரு ஐயாக்கன் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, விவசாயிகளினுடைய பிரச்சனைக்காக நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது தொடர்பாக நடத்தக்கூடிய கூட்டம் தான். உங்களுடைய ரயில் நிலைய போராட்டத்தை கூட சில கட்சிகள் புறக்கணிச்சாங்க. அப்ப இந்த போராட்டத்திற்குள், இந்த விவசாய நலனுக்குள் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத ஏத்துப்பீங்களா இல்லையா? அது சரியானதா இல்ல? இன்றைக்கு விவசாயிகள் பரிதாபமான நிலையில் இருக்கோம். இல்லை, அதான் பரிதாபமான நிலையில் இருக்கு. இன்றைக்கி நாங்கள் கடலில் மிதக்கிறோம், கடலில் நடுக்கடலில் கிடக்கிறோம். எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கே ஆளே இல்லை. நாங்கள் எதையாவது பிடிச்சி தப்பிச்சுக்கலாமான்னு நினைக்கிறோம். அதனால் எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்து எங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு இந்த விவசாயியை காப்பாற்றணுன்னு எண்ணமே வரமாட்டேங்குது. எல்லாம் சொல்கிறாங்க 100 ஆண்டு பிரச்சனைங்கிறாரு, 40 ஆண்டு பிரச்சனைங்கிறாங்க. இந்த 5 ஆண்டு தான் சார் தண்ணி இல்லாமல் போச்சு. இந்த 6வது வருஷம் சார், நான் 5 ஆண்டில் குருவ சாவடி இல்லை, இந்த 6வது ஆண்டு சம்பா சாவடி இல்லை. சுத்தமாக 29 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ண தமிழகத்தில் இன்னைக்கு 1 ஏக்கர் கூட அறுக்க முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு 15 நாளைக்கு சார் மேட்டூர்ல தலைப்பு கட்டாயம் 10 நாள் போச்சுனா எங்க போவனாங்க நீங்க? அதனால எதையாவது ரைட். ஆனா திரு ஐயாக்கண்ணு, நீங்க தொடர்ந்து நம்மளுடைய அரங்கத்திலேயே கண்ணீர் மல்க கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அதையும் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் என் கேள்வி, உங்களுடைய கவலையோ கண்ணீரை ஆளுங்கட்சி ஒன்றும் உதாசீனப்படுத்தல. மக்கள் நல கூட்டணி அவங்க குடியரசுத் தலைவரை போய் சந்திக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் உங்களுக்கு எதிரான நிலைப்பாடெல்லாம் இல்லை. நாளை மறுநாள் திமுக கூட்டுகிற கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் அந்த ஒற்றுமையை நிலைநாட்டணுமா, அல்லது தனித்தனியான சட்ட போராட்டங்கள், அவர்கள் தனித்தனி அரசியல் பார்வைகளோடு போராட்டத்தை நடத்தணுமா? இதான் என் கேள்வி. இல்லை, உங்கள் கேள்வி இப்போ கர்நாடகாவில் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. அங்கே எதிர்கட்சியும் சேர்ந்துருச்சு, ஆளுங்கட்சியும் சேர்ந்துருச்சு. தமிழ்நாட்டில் அது மாதிரி எல்லா கட்சியும் சேர்ந்தாதான் சார் எங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும். மோடி அவர்கள் முதல்லையே ஆட்சிக்கு கர்நாடகாவில் வரணுங்கிறதுக்காக எங்களை ஈரத்துணியை கழுத்தில் போட்டு சுத்தமாக அறுத்துட்டாரு. இப்போ எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமை என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும், உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்த பிறகும் சரின்னு சொன்ன அரசு வழக்கறிஞர் மோடி அரசு திருப்பி நீங்கள் செய்யாதேன்னு சொன்னதுனால தான் அதே தலைமை வழக்கறிஞர் முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ எங்களுக்கு அரசியல் நெருக்கடி டெல்லியில், அங்கே அரசியலுக்காக பண்ணுறாங்க. இங்கே இருக்க எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்தாதான் சார் எங்களுக்கு நிம்மதி. எங்களுக்கு என்ன நிம்மதி? எங்களை யாரு காப்பாற்றுவா? நாங்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருக்கின்றோம், இன்று அடிமைகளாக இருக்கின்றோம், இன்று தீண்ட தகாதவர்களாக எங்களை பார்க்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாங்க படுற பாட்டுக்கு எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து செய்யணுமே. இப்ப கஷ்டம், இன்னும் 10 நாள் தண்ணி இருக்கு இல்ல. அப்ப அந்த இடத்துல இவங்களுக்குள் இருக்கக்கூடிய மாச்சரியங்கள், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் பார்வைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நாளையே மக்கள் நல கூட்டணி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா அதுக்கு திமுக போகணும், நாளை பாஜகவே ஒரு கூட்டத்தை கூட்டுதுன்னா மற்ற கட்சிகள்லாம் போகணும்ன்றதெல்லாம் நீங்க ஏத்துப்பீங்களா? தமிழக பாஜக கூட்டுது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, அப்ப இப்படி எல்லா கட்சிகளும் கூடணும்ன்றதுதான் உங்க கோரிக்கையா? இல்ல இப்ப பாஜக இருக்குல்ல, பாஜக தான் எங்களுக்கு துரோகம் பண்ணுது. அவங்க தான் டெல்லியில் இருக்காங்க. டெல்லியில் இருக்க ஒரு செகண்ட்ல இந்த பேச்சை முடிச்சிடலாம். காவிரி மேலாண்மை வாரியம் என்ன? கர்நாடகாவில் எவ்வளோ மழை பெஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் எவ்வளோ மழை பெஞ்சிச்சு, கர்நாடகாவில் என்ன சாடி பண்றாங்க, தமிழ்நாட்டில் என்ன சாடி பண்றாங்க, எவ்வளவு பண்ணுன்னு முடிவு பண்ற அதிகாரிகள், டெல்லி அதிகாரிகள்.
அவங்கள விட மாட்டேங்க சார் பிஜேபி. நம்ம தொடர்ந்து அவங்கள விடாத காரணம் என்ன? கர்நாடகா விட்டுச்சுனா கர்நாடகா ஓட்டு வாங்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம பேசுவோம். திரு ஐயாக்கனே எங்களுக்கு இழப்பே இப்ப டெல்லியில இருந்தா சார். ரைட். நான் திரு ஐயாக்கன் அவர்கள்ட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த அனைத்து கட்சி கூட்ட செயல்பாடுகளை ஒட்டியே நம்மளுடைய கருத்துக்களை வச்சாதான் அது விவசாயிகளினுடைய குரலாகவும் அழுத்தமாகவும் இருக்கும். நம்ம அது தொடர்பாக நகரலாம். நான் அடுத்த சுற்றில் விவாதிக்க விரும்புவது, பாஜக சொல்லக்கூடிய ஒரே கேள்வி, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு திமுக காங்கிரசுக்கு தார்மீக உரிமை இல்லை. இதுதான் விமர்சனமாக வைக்கிறார்கள். அதை கடந்து ஒருவேளை திமுக ஒரு கோரிக்கை வைக்கணும்னா காங்கிரஸ்ட வச்சு கர்நாடகத்தில் திறந்து விட சொல்லுங்க, நீதிமன்றம் தான் தீர்ப்பை கொடுத்துருச்சே, எதற்கு நாங்கள்லாம் கூட வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கேன். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்ட இருக்கின்ற அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த அனைத்து கட்சி கூட்டம், அந்த அழைப்புல அர்த்தம் இருக்கிறதா அல்லது எதிர்க்கட்சிகள் சொல்லுகிற அந்த விமர்சனத்தில் உள்நோக்கம் இருக்கிறதா? இந்த பொருளை தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சரவணன் அவர்கள், அதிமுக சொல்வதும் பாஜக சொல்வதும், என் மக்கள் நல கூட்டணி கூட சொல்வது, இந்த பிரச்சனையை யார் வேண்டுமானாலும் பேசலாம், கூட்டத்தை கூட்டலாம், ஆனால் திமுகவும் காங்கிரஸும் கொஞ்சம் யோசிக்கணும், இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இதை பற்றி பேசுறதுக்குன்றாங்க. அதாவது இந்த காவேரி நடுவர் மன்றம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, 1990 வந்து விபி சிங் தலைமையிலான அரசு இருக்கும் பொழுது தலைவர் கலைஞர் அவருடைய வழிகாட்டுதலின்படி, விபி சிங்கோட வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டது. அந்த அமைக்கப்பட்ட அந்த காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து அப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு உப்பு சப்பில்லாத ஆணையம், இதற்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆணையத்தின் தீர்ப்பு தான் இன்று வரை தமிழக மக்களுக்கு தண்ணீரை பெற்றுக்கொண்டு தந்திருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை யாரும் வந்து குறை சொல்ல முடியாது. எங்களுக்கு தான் அதை பற்றி அந்த காவேரி பிரச்சனையில் வந்து ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு எல்லாவித உரிமையும் இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2007 வந்து தீர்ப்பு வந்தது, நீங்கள் வந்து 2011 அரசு இதழில் கெசட்டில் போட்டிங்க, இது பண்ணீங்க அப்படின்னாங்க. இன்னொரு கேள்வியை நான் வைக்கக்கூடிய கேள்வி என்ன என்றால், அவர் நம்முடைய விவசாய நண்பர் சொன்னது போல கடந்த 5 வருடமாக குருவை பொய்த்து விட்டது. திமுக ஆட்சியில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து முடிவுக்கு ஒரு சார், அது நிரந்தர தீர்வு இல்ல, நிரந்தர தீர்வு கிடையாது. மக்களுக்கு பிரச்சனை எப்படி முடிக்க முடியும்? காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு, அந்த மேலாண்மை வாரியம் வந்தால் தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக அரசு வந்து எதிலே வெற்றி பெற்றிருக்கிறது? கர்நாடக அரசு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அது என்னன்னா, அக்ராஸ் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை, இவங்க விவசாயம் பண்ண தண்ணி கேட்கிறாங்கன்ற. இந்தியா முழுக்க அந்த குரல் ஒலித்தது. அங்கே தமிழகம் தவறு செய்தது. அனைத்து கட்சியை ஒரே நிமிஷம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அப்பொழுதே கூட்டி நாமும் ஒருமித்த குரலில் நம்மளுடைய கருத்தை சொல்லி இருந்தால் இவ்வளவு 16,000 கியூசெக் வாட்டர்ல இருந்து நீதிமன்ற தீர்ப்பு 16,000 கியூசெக் வாட்டர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னது. அதை கர்நாடகம் செயல்படுத்தவில்லை. இப்ப 2000 கியூசெக் வரல. ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, என்னோட இதை முடிச்சிடுறேன்னா, இதுல சின்ன இது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே போய் நாங்கள் கூட்டி இதை அரசியல் பண்ண வேண்டிய ஆயுதம் எந்த விதமான இதுவும் கிடையாது. 13ஆம் தேதி 14ஆம் தேதி வந்து நம்மளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களை வந்து சந்திக்கிறார் தளபதி மு க ஸ்டாலின். கோரிக்கை வைக்கிறார், நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப நம்ம இதை சுத்தி வளைக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரு ரூட்டை வந்து பாஜகவே சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு, சட்டப்படி நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சாச்சு. இதை அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது கர்நாடகத்தில் காங்கிரசினுடைய அரசு இருக்கு. நீங்க ஏங்க சுத்தி வளைச்சு மூக்க தொடுறீங்க? நீங்களும் காங்கிரசும் ஒரு கூட்டத்தை கூட்டி சோனியா அம்மையாரை சந்தித்து கர்நாடக முதலமைச்சரை திறந்து விடுங்க, சட்டத்தின் தீர்ப்பு இருக்குன்னு ரொம்ப எளிமையா முடிக்க வேண்டிய வேலையை நீங்க ஏன் இவ்வளவு மூக்க சுத்தி ஒரே நிமிஷம் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையில வந்து
திருமதி இவர்கள் வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து தலையிட வேண்டும், அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். விடுக்கவில்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று தமிழகத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பது யார் என்று பார்த்தால் பாஜக தான் வந்து இது உச்ச நீதிமன்றம் வந்து மேலாண்மை வாரியத்தை அமையுங்கள் என்று சொன்ன பிறகு 2 முறை அதுக்கு ஒத்துக்கொண்டு கோர்ட்ல போய் மறுநாள் வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு ஒரே காரணம் தமிழகத்துக்கோ தமிழக விவசாயிகளின் மீதோ தமிழகத்தின் மீதோ பாஜக அரசிற்கு எந்த விதமான ஒரு பேசுவோம் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் வரேன், நான் கட்டாயம் உங்களிடம் வருவேன். இந்த பிரச்சனையில பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவங்க பதிலளிக்க இல்லை. அதையும் நான் பதிவு செய்து விட்டு தான் உங்களுடைய கேள்வி. காங்கிரஸுக்கு இதுல எந்த தார்மீக உரிமை? இத்தனை ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, ஒரு 2 ஆண்டுகள், அதுவும் இந்த தீர்ப்பு இது சம்பந்தமா நடக்கிறது 6 மாதம். இவ்வளவு ஆண்டு காலம் இருந்த காங்கிரஸ் ஒரு 2 ஆண்டு இருக்கிற பாஜகவை பார்த்து கேள்வி கேட்பது நகைப்புக்குரியதுன்றாங்க. இதே விஜயனோ இங்க இருக்கவர்களோ விவசாயிகளோ 2007 2012 வரை இவ்வளவு பெரிய போராட்டத்தை போராடவில்லை. அன்றைக்கு மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று எந்த உச்ச நீதிமன்றமும் சொல்லவில்லை. 2013 நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 1 வருஷம் நமக்கு அந்த ஆட்சி காலத்தில் வந்து தண்ணி இல்லை. உடனே திமுக எம்பிகளும் காங்கிரஸ் எம்பிகளும் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார்கள். அவர் 10 டிஎம்சி தண்ணீரை விட வேண்டும் என்று சொன்னார். அந்த ஒன்றை கூட இன்னைக்கு 2 வருஷமா அவர் செய்யல. இந்த 2 வருஷமா தான், இந்த 2 வருஷம் இல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி வந்த பிறகு சம்பாகோ குருவையோ முறையாக அவர்களால் செய்ய முடியவில்லை என்று விவசாயியுடைய ஒவ்வொரு தலைவரும் சொல்லி கொடுத்தார்கள். இன்னொரு கேள்வி கேட்பேன். திமுக ஆட்சியிலும் குருவை சில இடங்கள்ல போயிட்டு இருக்கிறது. என்னுடைய கேள்வி, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது எத்தனை? காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து அது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சமமா இல்லையா? அந்த இடத்துல உங்க ரோல் என்ன? நான் சொல்ல வந்தேன், 2013 அரசிதழில் வெளியிடுங்கள் என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் இன்றைய பாஜக மாதிரி நினைத்திருந்தால் நாடாளுமன்றத்தில் போய் ஒத்துக்கிட்டு தான் பண்ணுவோங்கிற வார்த்தையும் சொல்லல. 2 முறை ஒத்துக்கிட்டு 3வது எதுக்கல. இன்றைக்கு இந்த நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வெளியிடுறதுக்கு நீங்க அப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கவே முடியாது. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், எப்படி வைக்க முடியும்? இப்போ இது மட்டும் நியாயமா? நீங்க சொல்ற பார்த்தா மோடி அரசு பாஜக அரசு இன்னைக்கு நாங்க இத நாடாளுமன்றத்துல கேட்டு தான் செய்வோம் சொல்றது நியாயம்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் நியாயம் சொல்லல. உங்க வார்த்தை அப்படி இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி அது நியாயம் இல்லன்னா அப்பயே தடுத்திருக்கணும்ல. எப்படி உச்சநீதிமன்றத்துக்குள்ள பதில் சொல்லல? இன்னும் பதிலை எதிர்பார்த்து கொண்டு எதிர்பார்க்குது இல்ல சார். ஒரே ஒரு நிமிஷம், அதாவது நம்ம லீகலா பேசணும்னா, டெக்னிக்கலா பேசணும்னா நம்ம அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் என்ன நிலை? நான் என்ன கேக்குறேன்னா சார், நான் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட மீண்டும் கேட்பேன், ரொம்ப எளிமையா கேட்பது. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுங்க, நீங்க தான் மத்தியில இருக்கிறீங்க, ஆளுகிற பொறுப்புல இருக்கிறீங்க. காவிரியில உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்றதானே கேள்வி. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்ற கேள்வி. ஒரே ஒரு விஷயம், இது 40 வருஷமா இருக்கிற பிரச்சனைன்னு ஐயா கண்ணே சொன்னார்ல. இப்போ 40 வருஷம் என்ன, பக்கத்துல சேக்தாவ் 100 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் கேளுங்க, பிரச்சனை அதல்ல. இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் இருந்துச்சு. ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட, மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு முன் என்றாவது சொன்னார்களா? இல்லை, இன்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். இதை தடுத்தது யார் என்று இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது இல்ல, அப்ப உங்க நிலைப்பாடு என்ன? அந்த அதத்தான் இப்ப உங்களுக்கு தெளிவா சொன்னேன். இருங்க சார், நீங்க வெளிப்படையா பேசியிருக்கீங்க. 12 வரை நமக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இல்ல சார், அதுக்கு இல்ல இடையிடையே இல்ல இது இருங்க சார், இருங்க சார், எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருங்க சார், இல்ல அப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். கர்நாடகத்துல இருந்தபோது, அங்க கலவரங்கள் நடந்தபோது, தண்ணீர் தரமாட்டோம் என்ற போது மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப இது தமிழகத்தினுடைய சட்ட உரிமை, மத்திய அரசு தமிழகத்தின் பக்கம் தான் நிற்கும்னு நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? காங்கிரஸ் சொல்லியிருக்கா? நான் சொல்றது காங்கிரஸ் அல்ல, மத்திய அரசு சொல்வது. காங்கிரஸ் பதவி வகுத்த மத்திய அரசு சொல்லியிருக்கா? நடுவர் மன்றம் அமைத்ததை இன்னைக்கு இந்த மேலாண்மை வாரியத்துக்கு இவ்வளவு எதுக்குறாங்களே, இதுக்கு தாயாக இருந்தது நடுவர் மன்றம். அது நமக்கு சாதகமாக அமைத்த பொழுது பொங்கி எழுந்தார்கள் கர்நாடகத்துக்காரர்கள். அதையும் அவர்களை சரி செய்து அன்றைய காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கிலிருந்து நடுவர் மன்றம் தவறு என்றுதான் தொடர்ந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கார்கள். மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருந்தார்கள். ஆனா காவிரி பிரச்சனையை திரு ஹிதாயத்துல்லா வந்து காவிரி மேலாண்மை வாரியன்ற புள்ளியிலிருந்து தான் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனையவே இந்த புள்ளியிலிருந்து, மோடின்ற புள்ளியிலிருந்து பார்க்கறீங்க காவிரி பிரச்சனை. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்க முயற்சி இருக்கு இல்லையா, இன்றைக்கு விவசாயிகளும்
திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் ஒரு சரியான ஆலோசனை கொடுத்திருந்தால் உச்சநீதிமன்றம் தமிழகத்தை பார் ஒரு கொட்டு போட்டுச்சு தெரியுமா? ஏன் பல்லில்லாத ஆணையமாக இருந்தாலும் நீங்கள் ஏன் உங்களுடைய விவரங்களை எத்தனை டிஎம்சி தண்ணீர் இருக்குங்கிற விவரங்களை சொல்லவில்லை என்று அப்ப உள்ளபடியே சர்வகட்சி கூட்டங்கள் அதிமுக முன்கூட்டியே செய்திருந்தால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டை கண்டித்திருக்க வேண்டிய வேலை இல்லை. திரு செங்குட்டுவன், இதுல நான் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. இதுல விவசாயிகளினுடைய நலனா கட்சி நலனா அப்படின்றத நான் கேட்கிறப்ப இது உங்கள்கிட்ட முக்கியமா கேட்கணும். தொல் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றாரு, இடதுசாரிகள் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு அடுத்ததே 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது, அதுக்கு நாமினேஷன் செய்ய வேண்டியிருக்கு, நாங்க இங்க இப்ப போய் கலந்துக்கிட்டோம்னா அது அரசியலா பார்க்கப்பட்டுரும், கூட்டணியா பார்க்கப்பட்டுரும், அதனால நம்ம போக வேண்டாம்னு சொல்லுவது உங்களுக்கு கட்சி நலன் தான் முக்கியம், தேர்தல் நலன் தானே முக்கியம். ஒரு நிமிஷம் எங்களை பொறுத்தவரையே நாங்கள் கட்சி நலன் முக்கியம் தான். 2 நாள் மறியல் போராட்டத்துக்கு முழுமையாக கலந்துக்கிறதுக்கு மக்கள் நல கூட்டணி மட்டும்தான், காங்கிரஸோ திமுகவோ கிடையாது. ஒண்ணு இது ஒரு தவறான இல்ல ஒரு நிமிஷம் திமுக கலந்து கொண்டார்கள், இது உண்மை. ஒரு நிமிஷம் அடுத்து போராடினாங்க, பலரும் போராடினாங்க, 2 லட்சம் பேர் போராடி இருக்காங்க. ஆளுங்கட்சி இதையும் நம்ம பதிவு செய்யணும். அடுத்த விஷயம், இவங்க 1970 இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க, கலைஞர் போட்ட மனுவை வாபஸ் வாங்க சொன்னதால விவசாய சங்க தலைவர் ரங்கநாதன் போட்ட வழக்கில் தான் இன்றைக்கு வரையும் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது, நடுவர்மன்ற தீர்ப்பு வரி வந்திருக்கு. அந்த நிலைமை இடையில தமிழக அரசு சேர்ந்திருக்குது, எம்ஜிஆர் இருக்கும்போது சேர்ந்திருக்குது, கலைஞர் இருக்கும்போது சேர்ந்திருக்காங்க. நான் கேள்விக்கு வந்துருக்கேன், அதுக்கு அடுத்த விஷயம் இந்த கேள்விக்கு வாங்க சார். இல்லங்க இருங்களேன், எல்லா பிரச்சனையும் இருக்கு. திரு ஐயாக்கண்ணே என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்குங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி தண்ணிய குடுங்க, வாருங்கள் அப்படி ஒரு அரசியல் அழுத்தத்தை குடுங்க, மத்திய அரசுக்கு குடுங்கன்னு கேக்குறாருல்ல, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அந்த இடத்துல நீங்க 3 தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அதை பார்க்கணுமான்றதான் என் கேள்வி. இப்ப நான் எங்களுடைய கருத்தை நாங்க முழுமையா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய கருத்தை நேரடியாக நம்முடைய ஜனாதிபதியை போய் பார்த்து முழுமையா இந்த காவிரி இஷ்யூவை பத்தி எங்க பொதுச் செயலாளர் முழுமையா விளக்கி இருக்காரு. அதுக்காக விவசாயிகள் மக்கள் நல கூட்டணி சார்பா எங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா முன்கூட்டியே அந்த கடமையை முழுமையா செஞ்சிருக்கோம். அந்த விஷயத்தை ஏற்கனவே அந்த கடமை நாங்கள் செஞ்சிருக்கோம் அந்த விஷயத்துல. அதுக்கு அடுத்த விஷயம், மோடி பிரதமர் மோடி இவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னார், அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னார். ஏற்கனவே கோதாவரி கிருஷ்ணாவில் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா 3 திரு செங்குட்டுவன், அதெல்லாம் நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல அது நியாயம்னு சொன்னா நீங்க சொல்ற எல்லா கருத்தையும் இந்த 5 பேருமே எல்லாருமே ஏத்துப்பாங்க, எல்லாருமே பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் பேச போறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சரி, என் கேள்வி, நீங்க அந்த கூட்டத்துக்கு போய் ஒரு அழுத்தம் தரலாமா, இல்ல நீங்க சொல்ல அழுத்தம் கொடுத்துருக்கோமே இல்ல? இப்போ நீங்க இருங்க சார், அவ்வளவு எம்பிக்கள் போய் சந்திக்கிறாங்க, அவங்களாலேயே பிரதமரை சந்திக்க முடியல, நீங்க குடியரசுத் தலைவர் தான் சந்திக்கிறீங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கக்கூடிய மனுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்றத நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ள உங்களுக்கும் தெரியும். இதை தாண்டி நம்ம நாலாபுரமும் ஒரு அழுத்தத்தை தருவோன்ற இடத்துல உங்களை கலந்துக்க விடாமல் செய்வது எதுன்றதுதான் என் கேள்வி. கலந்துக்க விடாத எது செல்லுது, அதுக்கு உண்டான சூழலை திமுக உருவாக்கலன்றது ஒண்ணு. அதை ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்த விஷயம், அதுக்கு அப்புறம் என்னன்னா, இல்ல அவர்தான் அனைத்து கட்சியும் வாங்கன்றாரு, ஆளுங்கட்சிக்கே அவங்க அழைப்பு விடுக்கிறாங்களே, அதிமுகவுக்கே அழைப்பு விடுறாங்களே, உங்களுக்கு வேற என்ன சூழல் உருவாக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்போ இந்த பிரச்சனையில ஒரு பக்கம் திமுக 2007 அந்த கெசட்ல அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க அனைத்து கட்சி கூட்டினாங்களா? அன்னைக்கு யாரும் கூட்டல. 2007 2011 கெசட் வெளியிடணும், மத்திய அரசு வெளியிட மாட்டேனுது, இங்க மேல அனைத்து கட்சி கூட்டணும்னு சொன்னாங்களா? சரி, இல்ல ஒரு அந்த விஷயத்தை அவங்களும் சொல்லல. அப்போ நீங்க அதிமுக மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அதுவும் சரியில்லை. அந்த மாதிரி நிலைமையில இதுக்கு அப்புறம் நிலைமை என்னன்னா, ஏற்கனவே சொன்ன பிறகு அது போட்டு இல்ல சார், நம்ம நீண்ட நெடிய வரலாறே இல்ல. எனக்கு என்னுடைய கேள்வி, உங்களுடைய நிலைப்பாடு, நீங்க இவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லைன்னு அதுதான். திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட நம்ம இந்த பிரச்சனை இப்படி பார்ப்போமே, ஆளுங்கட்சியே நான் இதையும் தான் பதிவு செய்யறேன். இவ்வளவு பெரிய ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம் நடந்த போது ஆளுங்கட்சி எப்படி இருந்தது, அதை அடக்கணும்னு நினைச்சா எப்படி செயல்படுவாங்கன்னு நமக்கு தெரிந்தது. ஆனா என் கேள்வி,
யாருக்கு தார்மீக உரிமை, யார் துரோகம் செஞ்சது, இதையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் கூடி ஒரு அழுத்தம் தர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் கட்சி நலனையே முன்னிலைப்படுத்தல? அதாவது இதுல கட்சி நலனை யாரும் முன்னிலைப்படுத்தல. தொடர்ச்சியாக நாம் இந்த மாதிரி நிறைய எத்தனையோ முறை எல்லா கட்சி அனைத்து கட்சிகளை நானே என்னுடைய அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தலைமையில் வாஜ்பாய் இருக்கும்போதும் சரி அதற்கு முன்னாலும் சரி 4 தடவை டெல்லிக்கு போயிருக்கேன். அனைத்து கட்சி கூட்டம் எல்லாரையும் கூட்டி போய் நேராக ஒவ்வொருத்தருமே நாங்கள்லாம் மெமராண்டம் கொடுத்துருக்கோம். எல்லாருமே பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சு எதுவும் நடக்காமல் போய்தான் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அதை அமைச்சாதான் நமக்கு சட்டப்பூர்வ தீர்வு வரும்னு அதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து முயற்சி எடுத்து எல்லா வேலையும் செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போவும் அதனுடைய செயல்பாடுகளை அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதனுடைய முழு நம்பிக்கை இருக்குது. சட்டப்பூர்வ நடவடிக்கை மூலம் நமக்கு கிடைச்சிடும், அமைச்ச முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அதில் செயல்பட்டு இருக்காங்க. இவங்க கொண்டு இவங்களுடைய கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. கோரிக்கையை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யாரு? அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க பரிசீலனையில் இருக்கு. எப்போ வேண்டாலும் கூட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கலாம், கூட்டாமையும் இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை ஆளுங்கட்சி தான் கூட்டணும். உங்களுக்கு ஆளுங்கட்சியை தான் கூட்ட அவங்களும் சொல்றாங்க. கோரிக்கையை கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கு பார்க்கணும்ல. நீங்க ஆளுங்கட்சியிட்ட கோரிக்கையை கொடுத்துட்டு நீங்க எப்படி நீங்க தனியா போய் நாங்க இப்ப செய்வோம் அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க ஏன் கூட்டுறீங்க? கோரிக்கையை கொடுத்துட்டு கமெண்ட் இருக்க அவங்கள தானே கூட்ட செய்யணும். கூட்டுறதை விட்டுட்டு நீங்க ஏன் தனியா எதிர்க்கட்சி ஒரே ஐயாக்கன் அவர்கள்ட்ட வருவோம். ஏன்னா இந்த பிரச்சனையினுடைய மூலமே அவர்தான். திரு ஐயாக்கன் அவர்கள்ட்ட தான் நம்ம பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னா திரு ஐயாக்கன் அவர்கள், ஏன்னா அவர்கள் தான் காத்திருக்கிறாங்க, அவர்கள் தான் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறீர்கள். நான் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் இது தொடர்பாக நடக்கக்கூடிய அரசியலை பற்றி மட்டுமே பேசுகிறேன் திரு ஐயாக்கண்ணு. இந்த விவசாயிகளை வைத்து, உங்களை வைத்து, காவிரியை வைத்து, கர்நாடகத்தை வைத்து இங்கு எல்லோரும் அரசியல் செய்வதாக நினைக்கிறீங்களா? உங்களுடைய கோரிக்கை என்ன? எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு, அரசியல் நிலைப்பாடு. கிட்டத்தட்ட இந்த வருஷம் விவசாயிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்னா இனிமேல் கர்நாடகத்தை தண்ணி விட்டாலோ இல்லை இங்கே இருக்க தண்ணி விட்டாலோ நாங்கள் சாகுபடி பண்ணி நெல்லெல்லாம் அறுக்க போகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு எங்கள் சாப்டர். அடுத்த ஆண்டாவது நாங்கள் பிழைக்கணும். எங்களுடைய அடுத்த ஆண்டாவது நாங்கள் ஏதாவது சாகுபடி பண்ணணும். அதற்கு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தானே எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஐயா, இப்படி தமிழ்நாடு தகராறு பண்ணி தான் கர்நாடகா கபினியை கட்டிச்சு, ஹேமாவதியை கட்டிச்சு, ஹேரங்கியை கட்டிச்சு, யாகாச்சியை கட்டிச்சு, லட்சுமி தீர்த்தை கட்டிச்சு, ராமதீர்த்தை கட்டிச்சு. இந்த அணைகளை கட்டினது மட்டும் இல்லை, இந்த அணைகளுக்கு முன்பாகவே 75,000 ஏரிகளை கட்டிவிட்டது. இந்த அணைக்கு தண்ணியே வராது, இந்த அணையில் தண்ணியே இருக்காது. அந்த ஏரியில் கொண்டு ஒப்பி வச்சுட்டாங்க. ஏரியில் ஒப்பி வச்சு காவிரி நடுவர் மன்றம் வந்து அவங்களை 20 லட்சம் 19,90,000 ஏக்கர் சாகுபடி பண்ண சொல்லிச்சு. இன்னைக்கு 45 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்றாங்க. ஐயா, இந்த காவிரி நடுவர் மன்றம் என்ன? காவிரி நடுவர் மன்றம் என்ன? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில் ஒரு பதவியில் இருந்த ஜட்ஜும் இன்னும் 2 ஜட்ஜும் சேர்ந்து 3 ஜட்ஜு சேர்ந்து அமைக்கப்பட்டது. அந்த காவிரி நடுவமன்ற தீர்ப்பு ஃபைனல்னு இருக்கு. இதுல தலையிடக்கூடாது, யாருமே தலையிடக்கூடாதுன்னு இருக்கு. அந்த காவிரி நடுவமன்ற தீர்ப்பு ஃபைனல் தீர்ப்பு தான் எங்களுக்கு 192 டிஎம்சி தர சொல்லுச்சு. அந்த 192 டிஎம்சி கொடுக்க சொன்னதும் அதை கெசட்ல போட்டதுக்கு அப்புறம் அது முழுமையான சட்டம். அந்த சட்டத்தை மீறக்கூடாதுங்க தான் இருக்குது இன்றைக்கு சட்டம். இன்றைக்கு ஆனா வேணும்னே செஞ்சுட்டாங்களே ஐயா. அந்த பிஜேபி கவர்மெண்ட் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் லாபத்துக்காக கர்நாடகால ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக தமிழக விவசாய சுத்தமா பண்ணிட்டாங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு அவரால் முடியும். இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்து அவர்கிட்ட போய் ஐயா நீங்க எங்களுக்கு பண்ணுங்கன்னா தான் அவர் பண்ணுவாரு. இங்கே இப்படி அடிச்சுக்கிட்டோம்னா நான் போடுற கூட்டம் நீ போடுற கூட்டம் அடிச்சுக்கிட்டா எங்களுடைய அடுத்த ஆண்டு அழிஞ்சிரும். நாங்க இந்த ஆண்டு போனதில்லை, அடுத்த ஆண்டு எங்களுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து
இருக்குன்னு தான் நாங்கள் நன்றி விரும்புகிறோம். நன்றி நன்றி. உங்க கோரிக்கையை பதிவு செய்து கொண்டேன். ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கு. எல்லாருமே சுருக்கமா உங்க கருத்தை இல்ல சொல்லுங்க. அதாவது வந்து இது வந்து வெறும் ஒரு சட்டம் சார்ந்த பிரச்சனை மட்டுமே கிடையாது. சட்டையும் தாண்டி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வந்து ஒரு நீதிமன்றம் மட்டுமே வந்து இதற்கு தீர்வு கொடுக்க முடியாது. இதை உணர்ந்து கொண்ட ஒரே காரணத்தினால்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அனைத்து ஒரே கட்சி ஒரு கூட்டத்தை நிமிடம் அதான் முடியல, ஒரு நிமிஷம் முடியல. இல்ல, இந்த எல்லாருக்கும் அனைத்து சேர்ந்து கட்சி- ஒரு நிமிடம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். தமிழகத்தின் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க திமுகவுடைய அரசியல் பிரச்சார மேடையா தான் இருக்கே தவிர மக்கள் நலனுக்கான நிலை இல்லை. திமுக முதல்ல ஆளுங்கட்சியை தான் இந்த கூட்டத்தை சர்வகட்சி கூட சொல்லிச்சு. இன்னைக்கு விவசாயிகள்லாம் ஒன்றும் சேர்ந்து திமுக வேற வழி இல்லை, இதையாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. மூணாவது விஷயம், இன்னைக்கு ஏற்கனவே அதிமுக இருக்கக்கூடிய கட்சிகளை பிரிச்சது. இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய மத்திய அமைச்சர் வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு இதை பிளவுபடுத்த பார்க்கறாங்க. இதன் மூலமாக தமிழர்களுடைய ஜீவாதார பிரச்சனை காவிரி மேலாண்மை வாரியம் வரவிடாமல் தடுப்பது மட்டுமல்ல, தங்கள் மீது உள்ள குற்றத்தை மறைப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறது. அதாவது விவசாயிகள் சங்கத்துக்கு கூட்டத்தில் கர்நாடக விவசாயிகள் தமிழக விவசாயிகளை சந்திச்சு பேசும்போது பவானி சங்கர்னு சொல்லி ஒரு தலைமை பொறியாளர், கர்நாடக பொறியாளர் சுருக்கமா அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். ஆண்டுக்கு மேற்கு நோக்கி பாயிற ஆறுல கிட்டத்தட்ட 13 துணை ஆறுகள் மூலமா 1900 டிஎம்சி தண்ணீர் வீணாகுது கர்நாடகாவில். சரி, அதிலிருந்து குடிநீர் எடுக்கிறதுக்கு அதுலேருந்து பக்கத்தில் இருக்க ஹேமாவதி அணை மூலமா தண்ணி எடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 205 டிஎம்சி தண்ணீரை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கும் தண்ணி கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கும் தண்ணி கிடைக்கும். நன்றி. நான் மீண்டும் உங்களுடைய 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஐயாக்கண்ணு, உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய வேண்டுதல்களுக்கும் உங்களுடைய பார்வைக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நாம் சொல்வது, திரு ஐயாக்கண்ணு அவர்களினுடைய கோரிக்கை என்பது, அவரினுடைய பார்வை என்பது அரசியல் எல்லைகளுக்கு கடந்து அடுத்த வருடமாவது நமக்கு கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பு தான். அதை நோக்கி இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல், நான் அரசியல் கட்சிகளை சொல்லல, அரசியல் சூழல் மாறட்டும் என்கிற செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.